அப்படியா சார் நடந்துச்சு? அப்படி நடந்துச்சுன்னு நான் சொல்ல வரல, அப்படி நடந்திருக்கலான்னு சொல்ல வரேன். யாரு சார் அவன்? கிரைம புதுவிதமா பண்றான். இருந்தாலும் மூர்த்தி அண்ணன், இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதானே உங்களோட கேஸ் 30? மூர்த்தி அண்ணன் சார், இந்த பொண்ணோட நேம் டீடைல்ஸ் கிடைச்சதா? இல்ல சார், நம்ம ஆளுங்க என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிளவுஸை கொடுங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கால்ல? எதுக்கு இவ்வளவு கொண்டு இருப்பாங்க? பொண்ணுங்கெல்லாம் பார்க்க அழகா தான் சார் இருப்பாங்க. யாராவது லவ் பண்றேன்னு சொல்லியிருப்பான், இது முடியாதுன்னு சொல்லியிருக்கோம், அதனால போட்டு தள்ளிருப்பாங்க சார். எப்படி இதெல்லாம் சொல்றீங்க? இமேஜினேஷன் சார். இங்க பாருங்க மூர்த்தி அண்ணா, நமக்கு இமேஜினேஷன் மட்டும் இருந்தா பத்தாது சார். அதோட கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாவும் இருக்கணும். கொஞ்சம் உங்க கிரியேட்டிவிட்டியை ஓரம் கட்டிட்டு சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறவங்கள என்கொயரி பண்ணுங்க. சரிங்க சார். அப்புறம் சார், இந்த மர்டரை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாருன்னு தெரியுமா? அவரு நம்ம நாயுடு கிட்ட தான் சார் இருக்காரு. அவரை வர சொல்லுங்க. சார், இவர் யாரு? இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாருன்னு விசாரிக்க சொன்னீங்கல்ல. உங்க பேர் என்ன? பாஸ்கர் சார். எங்க இருக்கீங்க? பக்கத்து வீட்டில் இருக்கோம் சார். இந்த வீட்டில் மர்டர் நடந்ததுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னோட பொண்ணோட பர்த்டே இன்னைக்கு பார்ட்டிக்காக எல்லாரும் இன்வைட் பண்றதுக்காக போயிருந்தாங்க சார். அப்போ அந்த மர்டர் பார்த்து நாங்கள் பயந்துட்டு உடனே நாங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சார். உங்க பாப்பா இங்க எத்தனை மணிக்கு இன்வைட் பண்ண வந்தாங்க? அரௌண்ட் 6:37 இருக்கும் சார். இறந்து போன பொண்ணோட பேர் என்ன? ஸ்வேதா சார். ஸ்வேதா. பாஸ்கர், ஸ்வேதா உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? நாங்கள் அவ்வளோ க்ளோஸ்லாம் இல்லை சார். பக்கத்து வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் தெரியும் சார். இந்த வீட்டில் ஸ்வேதாவை தவிர வேற யாரெல்லாம் இருப்பாங்க? லைக் பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். பேரண்ட்ஸ் ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த பொண்ணோட ஒரு பையன் இருப்பான் சார். அந்த பையன் யாரு? அவன் யாருன்னு தெரியாது சார். ஓகே பாஸ்கர், நீங்க போங்க. எங்க கான்ஸ்டபிள் உங்ககிட்ட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்குவார். ஓகே, நான் வரேன் சார். அந்த பொண்ணு கூட இருந்த பையன் யாரா இருக்கும்? அதை நம்ம கண்டுபிடிக்கணும். நாயுடு, பக்கத்தில் அவங்க கூட க்ளோஸாக இருந்தவங்க காண்டாக்ட் நம்பர் எனக்கு சரி, அதோடு சேர்த்து கால் ஹிஸ்டரியும் எடுத்துறேன். சரிங்க சார். மூர்த்தி சார், ஃபாரன்சிக் அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெண்டுமே நாளைக்கு எனக்கு வேணும். கண்டிப்பா சார். எல்லாத்தையுமே நாயுடு கிட்ட கொடுத்து அனுப்புங்க. ஓகே சார். நாயுடு சார், கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நாளைக்கு ஆஃப்டர்நூன் எங்கள் வீட்டுக்கு வா. ஓகே சார். ஞாபகம் இருக்கட்டும் நாயுடு, ஒரு க்ளூ கூட மிஸ் ஆகிடக்கூடாது. கண்டிப்பா சார்.
குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் நாயுடு. உள்ள வா. காஃபி குடிக்கிறியா? வேணாம் சார், லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ம். கேஸ் அப்டேட்ஸ் என்ன? அந்த ஸ்வேதா கூட இருந்தவன் யாருன்னு தெரிஞ்சுதா? கண்டுபிடிச்சிட்டோம் சார். அவன் பேர் சிரில். சீரியலா? சிரில் கடவுள் பிள்ளை. ஓ. ம். மேலே சொல்லு. அவன் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான் சார். ஆனால் ஒரு 15 நாளாக வேலைக்கு வரலையா சார். அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்களை விசாரித்தேன். லீவ் போட்டிருக்கான்னு தான் தெரியுமா, ஆனால் எதுக்காகன்னு தெரியாதா. அப்போ அவனோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்? சென்னை சார். ஃபாதர் பிஸ்னஸ்மேன், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு சார். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்னு பார்த்தா 2 பொண்ணுங்கள்ட்ட மட்டும் ரொம்ப க்ளோஸாக இருக்கான் சார். நேட்டிவ் சென்னைனா இங்கே என்ன பண்ணிட்டு இருந்தா? அது அவனோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் இருக்காங்களாம் சார். நாட் பேட். உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நாயுடு. உட்காருங்க. தேங்க்யூ சார். சார், ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு சார். ம். சிரில் ஆஃபீஸில் கொடுத்துருக்கிற அட்ரஸும் ம். சுவாதியோட அட்ரஸும் வேற வேற அட்ரஸ் சார். ஒரே அட்ரஸ் இல்லை. இன்ட்ரெஸ்டிங். இன்னும் எதுக்கு லேட் பண்ணணும்? வாங்க போகலாம். இந்த வீடு தானே? இதான் சார். அவன் இங்கே இருக்கானோ இல்லையோ பார்க்கலாம் வா. எஸ். உன் பேர் என்ன? சாரி, உன் பேர் என்னன்னு கேட்டேன். என்னோட பேர் சிரில். இப்போ உங்களுக்கு யார் வேணும்? நீதான். நீ உன் வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி தான் வெளியே நிற்க வச்சு பேசுவியா? சாரி, உள்ள வாங்க. ம். வீடு நல்லா இருக்கு நாயுடு. சார், இந்த ஏரியாவில் வீடு நல்லா இருக்குன்னா ரேட்டும் அதிகமாக இருக்கும். இவன் பெரிய பணக்கார வீட்டு பையன்தான் போல. கரெக்ட் சார். ம். ஸ்வேதா, உனக்கு என்ன வேணும்? சார், காது கேட்கலையா இல்ல கேள்வி புரியலையா? ஸ்வேதா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். ஸ்வேதாவும் நானும் 3 இயர்ஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் சார். ஸ்வேதாவோட மர்டர் நடந்து 2 டேஸ் ஆகுது. நீ எங்க போன? நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட 2 டேஸ் பேக் ட்ரிப் போயிருந்தேன் சார். 2 டேஸ் பேக் தான் நீ ட்ரிப்புக்கு போயிருக்கானா? லீவ் ஏன் 15 டேஸ்க்கு முன்னாடி எடுத்த? உன்னை தான் கேட்குறேன். ஏய், உன்னை தான்டா கேட்டுட்டு இருக்கேன். பதில் சொல்ல மாட்டேன்? சார், எனக்கு 10 டேஸ்க்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணோட என்ஜாய்மெண்ட், இன்னொரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட்டா? ஆக்சுவலாக நானும் ஸ்வேதாவும் 3 இயர்ஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். பட் எங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பினஸ் இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை வந்துக்கிட்டே இருந்தது. இப்படி இருந்தால் லைஃப் ஹாப்பினஸாக இருக்காதுன்னு என்னோட பேரண்ட்ஸ் வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டாங்க. 10 டேஸ் பேக் தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு சார். அதனால தான் ஆஃபீஸில் லீவ் போட்டேன். அப்போ இந்த விஷயம் ஸ்வேதாவுக்கு தெரியுமா? இல்லை சார், அவளுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவா. அவள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி நானும் கொஞ்ச நாள் அவளை அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே இப்படிலாம் நடந்துருச்சு. இப்போ நான் அந்த கேஸில் இன்வால்வ் ஆனால் இந்த விஷயம் ஃபேமிலிக்கு தெரிஞ்சு என் மேரேஜ்க்கே ப்ராப்ளம் ஆகிடும். அதனால தான் நான் பயந்து வரல சார். எப்படி நடந்தது? சார், நிஜமாவே இந்த மர்டர் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். அன்னைக்கு மார்னிங்கே நான் கேட்டது என்கேஜ்மெண்ட் எப்படி நடந்ததுன்னு. நல்லாவே நடந்துச்சு சார். பேர் என்ன? சிரில் சார். சோப்பா, உன் பேரு இல்லப்பா. என்கேஜ்மெண்ட் நடந்த அந்த பொண்ணு பேரு மீரா ஜோசப் சார். நாயுடு, சார். இவன் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு என்கொயரி பண்ணி பாரு. ஏதாவது டவுட் வந்தா அப்போ பார்த்துக்கலாம். ஓகே சார். இங்கே பாரு, இந்த கேஸில் நீ எங்களுக்கு பிரைமரி சஸ்பெக்ட். எந்த டைமில் காண்டாக்ட் பண்ணாலும் நீ ரெஸ்பாண்ட் பண்ணணும். எங்கே போனாலும் எங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணும். புரியுதா? எஸ் சார். ம். நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருந்தால் ஓகே. ஏதாவது பிசுறு தட்டுச்சு, லத்தியை உன் பக்கம் திருப்பிடுவேன். ஓ, ஹலோ. கேஸ் ஸ்டேட்டஸ் என்ன அர்ஜுன்? இன்வெஸ்டிகேஷன் இன் ப்ராக்ரஸ் சார். மர்டர் ஸ்பாட்டில் எந்த க்ளூஸும் இல்லை. அவங்களோட பேக்ரவுண்டை விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ஃபாரன்சிக் அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார். ஸோ எனி டீடைல்ஸ் ஃபார் த பேக்ரவுண்ட்? ஆக்சுவலி ஸ்வேதாவோட பேரண்ட்ஸ் டீட்டெயில் தெரியல சார். பட் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் டீட்டெயில் கிடச்சிருக்கு. இன்னைக்கு தான் நான் அவனை மீட் பண்ணேன். குட். என்ன சொல்கிறாங்க? அவன் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் ஜெனுவனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் நாட் yet கன்ஃபார்ம்டு. ஸோ இப்போ நாங்கள் ஃபர்தர் என்கொயரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார். இதுக்கப்புறம் இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே. மர்டர் ஆயிருக்கிறது ஒரு பொண்ணுங்கிறதால கேஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே சார். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. இந்த காலகட்டத்தில் பொண்ணுங்க இறந்துட்டா அவங்க மேலே தப்பே இருந்தாலும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த கேஸை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுங்க. எஸ் சார். அண்ட் ரெக்கவரி கேர்ஃபுல். ஷுவர் சார். சார்,
இப்போ இதெல்லாம் தேவையா சொல்லு? எனக்கு பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த வாட்ச்ல நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ண டைமை ரிமைண்டர் பண்ணிருக்கேன். ம்ஹும். அது நீ எங்க இருந்தாலும் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அது உனக்கு ஞாபகம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹலோ சார், இன்னும் கேஸ பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? இப்ப என்ன டைம் ஆச்சுன்னு பாத்தியா? நான் கொடுத்த வாட்ச நீ பத்திரமா வச்சுக்கிட்டா மட்டும் போதாது சார், அத அப்பப்ப பார்க்கணும். அட்லீஸ்ட் அப்பவாவது உனக்காக யோசிக்க ஒருத்தவங்க இருக்காங்கன்னு உனக்கு ஞாபகம் வரும். ஏய், அப்படி இல்லடா. ஆக்சுவலி என்ன என்னன்னா இல்ல, நீ இப்படி சாப்பிடாம தூங்காம யோசிச்சுக்கிட்டே இருந்தா உன் ஹெல்த் என்ன ஆகும்னு நான் எவ்வளவு பயந்துகிட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஐ நோ, நீ உன்னோட டியூட்டியை பத்தி நிறைய யோசிக்கிற. ஆனா உனக்காக இருக்கிறவங்கள பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு அர்ஜுன். ஆனாலும் உனக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ரொமான்ஸுங்கிறத நீ சுத்தமா மறந்து போயிட்ட. 4 நாளைக்கு உன்னை வீட்ல உட்கார வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நீ சரியாயிடுவ. என்ன ட்ரீட்மெண்ட்? கொடுக்கணுமா? ம். Close your eyes. ம். ச்சே. குட் மார்னிங் சார். ம். ஷீலா. குட் மார்னிங் சார். மார்னிங். நான் கொடுத்த ஃபைல் எங்க? பீரோல இருக்கு சார். ஓகே. சிட். ஏய், உன் கதையெல்லாம் அப்புறம் சொல்லலாம். போய் அங்க உட்கார்றா. போலீஸ் Sorry, ட்ரெஸ் sir. போட்டுட்டு பிராங்க் என்னடா பண்ணிட்டு இருக்க? சார், தெரியாம பண்ணிட்டேன் சார். போட்டேனா? ஏய், பிரசாத், குட் மார்னிங் சார். இங்க கூட்டிட்டு வா. ஏய், வாடா. உள்ள வாடா. ஆ. என்ன கேஸ்? ரோட்ல போற வண்டி எல்லாம் நிறுத்தி லைசென்ஸ் செக் பண்றான் சார். ராஸ்கல். என்னடா திருக்கு பிடிச்சிருக்கா உனக்கு? பிராங்க் வீடியோ பண்ண அதனால புடிச்சிட்டாங்க சார். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு சார். போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பிராங்க் பண்ணது இல்லாம பேச்சு வேற. சாரி சார், இதுக்கு மேல பண்ண மாட்டேன். இவன்கிட்ட டீடைல்ஸ் வாங்கிட்டு உள்ள உட்கார எஸ் வைங்க. சார். இவனை பார்க்க யாராவது வந்தா என்கிட்ட அனுப்புங்க. ஓகே சார். போ. குட் மார்னிங் சார். வா நாயுடு. ஸ்ட்ராங்கா ஒரு டீ சொல்லு. சீனு சார்கோ ஸ்ட்ராங் டீ. என்ன சார் வந்தவொடனே ஸ்ட்ராங்கா டீ கேட்குறீங்க? ரொம்ப தலைவலியா இருக்கு நாயுடு. அதுக்கு மருந்து போட்டால் சரியாயிடும் சார். ராத்திரி அந்த மருந்து எடுத்துக்கிட்டதுனால தான் இப்போ இந்த தலைவலி. ஓ அதான் விஷயமா? சார், ஒரு நிமிஷம் சார். குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க சார். குடிச்சிட்டு ஆக்சிடென்டா? ஆமா சார். 2 பேரும் குடிச்சிருக்காங்க. 2 பேருமே சார். ஆக்சிடென்ட் ஆனவங்க எப்படி இருக்காங்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க சார். 2 பேரையும் உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் சார். யாரு உங்க? ட்ரங்க் அண்ட் டிரைவ் சார். குடிச்சிட்டு ஒரு பெரியவர் மேலே இடிச்சிருக்காங்க சார். இப்போ அவங்க கண்டிஷன் என்ன? உழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இவங்களே வந்து சரண்டர் ஆனாங்களா? ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஓடி இருக்காங்க சார். பொதுமக்களே விரட்டி பிடிச்சி இவங்கள நல்லா அடிச்சு இங்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்க சார். உங்க 2 பேர்ல வண்டி ஓட்டுனது யாரு? நான் தான் சார். ஏன் கண்ணு தெரியலையா? சார், அது இல்ல சார். அது அடிங்க தள்ளி நின்று பேசுற. சார், அது இல்ல சார். 2 வருஷமா ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணான் சார். அந்த பொண்ணு இவனை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டா சார். அந்த கஷ்டத்துல தான் இப்படி குடிச்சிட்டு வந்தான். அதனால தான் சார் இப்படி ஆச்சு. உங்களை கும்பிட்டு கேட்குறேன் சார். கேஸ் போட்டா அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு ரொம்ப பிரச்சனை ஆயிரும் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார். அந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல? ஆயிடுச்சு சார். இங்க பாரு, தப்பு உன் மேலேயோ பொண்ணு மேலேயோ. கல்யாணம் ஆயிடுச்சுல, அவளை விட்டுரு. புரிஞ்சுதா? சரி சார். இப்படி மூக்கு முட்டை குடிச்சிட்டு ரோட்ல கண்டபடி வண்டி எடுத்துட்டு சுத்தாதீங்க. இல்ல சார். புரியுதா? ஓகே சார். நீ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டியா? இன்னும் இல்லை சார், போட வேணாமா? டேய், நீங்க ஆக்சிடென்ட் பண்ண பெரியவருக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீடு வரைக்கும் எல்லா செலவையும் நீங்க மட்டும்தான் பார்த்துக்கணும். ஓகே ஓகே சார். பிரச்சனை பண்ணீங்கன்னு தெரிஞ்சது 2 பேரையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். நாயுடு, சார். இவங்க கிட்ட டீடைல்ஸை வாங்கிட்டு அனுப்பி வச்சிரு. சரிங்க சார். போங்கடா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ம். ஆமா நாயுடு, அந்த ஸ்வேதா பேரண்ட்ஸை பத்தி என்கொயரி பண்ண சொன்னல, பண்ணியா? பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். 2 நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ம். நீ போய் அந்த சிறிலுக்கு கால் பண்ணி ஸ்டேஷனுக்கு உடனே நான் வர சொன்னேன்னு சொல்லு. ஓகே சார்.
என்னண்ணா எப்படி பயப்படுற? ஏதாவது தப்பு பண்றியா என்ன? ஒன்றும் இல்லைடா. எதுவும் யோசிச்சுட்டே இருக்க? ஒன்றும் இல்லைன்னு சொன்னல. அவர் அங்க உன்னை கூப்பிட்டுட்டு இருக்காரு, அது கூட தெரியாம நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படியா? சரியா கேட்கலடா. சரி போய் அங்க என்னன்னு பாருங்க, இல்லைன்னா அவன் கத்துவானா? சரி இரு, பேசிட்டு வரேன். சார். ம் வா பாபு. கூப்பிட்டுட்டே இருக்கேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கேட்கல சார் எனக்கு. என்ன நீ காலையிலேருந்து டல்லா இருக்க? கன்சல்மெண்ட் லிஸ்ட் கொடுத்தா டெலிவரி பண்ணாம இருக்க, என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை சார். ப்ராப்ளம் எதுவும் இல்லைனா அப்புறம் ஏன் இப்படி இருக்க? டேய் உன்னதான்டா, இங்க பேசிக்கிட்டு இருக்க, அங்க எங்க பாத்துக்கிட்டு இருக்க? சாரி சார். ம் தலையில மூளை இருக்கா இல்ல வேற எங்கேயாவது பார்சல் பண்ணிட்டியா? சார் எனக்கு ஒரு 5 நாள் லீவ் வேணும். ஒரு 5 நாள் போதுமா? சார் எனக்கு ஹெல்த் சரியில்லை சார், அதான் கேட்குறேன். இங்க பாரு, 5 நாள்லாம் தர முடியாது. இங்க பாத்தீல எவ்வளவு பார்சல் இருக்குன்னு. வேணா ஒரு 2 நாள் லீவ் தரேன், 5 நாள்லாம் தர முடியாது. ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க. சரி பிடிவாதமா கேக்குறேன், 5 நாள் லீவ் தரேன், ஆனா சம்பளத்தை பிடிச்சுக்குவேன். செஞ்ச வேலைக்கே கேள்வி கேட்க மாட்டேன். இதில் செய்யாத வேலைக்கெல்லாம் கேட்பேனா? எனக்கு பணம் வேணாம், லீவ் போதும். சரி போ. 5 நாள்னா 5 நாள் எடுத்துக்காத, சரியாயிடுச்சுன்னா உடனே வந்து சேரு. ஓ தேங்க்யூ சார். வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டான், லீவ் மட்டும் அடிக்கடி கேட்பான். அந்த கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியா? முடிஞ்சிடுச்சு சார். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு சார். அந்த என்கொயரி என்னாச்சு? அதையும் போட்டாச்சு சார். நீ இப்பெல்லாம் அநியாயத்துக்கு ஸ்பீடா இருக்க. ஹலோ சார். 2 நாள்லயே ஆள் நல்ல கலர் ஆயிட்ட. புது மாப்பிள்ள சார். சார் வர சொல்லியிருந்தீங்களா? அது ஸ்வேதாவோட பேரண்ட்ஸ். சாரி சார். புது மொபைலா? ஆமாம் சார். கவர்ல என்ன பிளட் மார்க்ஸ் எல்லாம் இருக்கு? பிளட் மார்க்லாம் இல்லை சார், அது பெயிண்ட். சரி சரி, இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? ஆக்சுவலாக நான் உன்னை இங்கே வர சொன்னதே ஸ்வேதாவோட பேரண்ட்ஸை பற்றின இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க தான். அவங்க இப்போ எங்கே இருக்காங்க? அவள் பேரண்ட்ஸ் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார். அது எப்படி 3 இயர்ஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு சொன்ன? அந்த 3 இயர்ஸில் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை பற்றி பேசிக்கவே இல்லையா? இல்லை சார். சார் பார்க்க ரொம்ப சாந்தமா இருக்காரு. ஏதாவது அது இது பொய் சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறியா? என்னோட அனுபவத்தை சொல்றேன். அவரு பொறுமையை இருந்து கோவப்பட்டாருன்னா உடம்புல கை கால்லாம் இருக்கும், ஆனா வேலை செய்யாத பாத்துக்க. அதனால நடந்த உண்மையை சொல்லிட்டு நீ வெளியில இருக்கணுமா உள்ள இருக்கணுமாங்கிறத முடிவு பண்ணிக்க. அவசரப்படாத நாயுடு, நல்லா யோசிச்சு சொல்லட்டும். இல்லை சார், நான் அப்போவே இதை பற்றிலாம் அவகிட்ட கேட்டிருக்கேன். பேரண்ட்ஸ் கூட ஏதோ சண்டை, என்னை பார்த்துக்கலன்னு சொன்னா சார். இந்த டாபிக் எப்போ எடுத்தாலும் அவள் ரொம்ப கோவப்படுவா, டிஸ்டர்ப் ஆவா, ரொம்ப இரிட்டேட்டிங்காக ஃபீல் பண்ணுவா. அதனால நானும் எதுவும் கேட்க மாட்டேன் சார். அவளோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்? ரிலேட்டிவ்ஸ் பற்றி கூட எனக்கு எதுவும் தெரியாது சார். ஃப்ரெண்ட்ஸ்னா அவள் படித்த ஸ்கூலை பற்றி அடிக்கடி சொல்லுவா சார். அவள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நிறைய சொல்லுவா. எந்த ஸ்கூல்? சென்ட் பேட்ரிக்ஸ் நினைக்கிறேன் சார். செயின்ட் பிராக்ட்ரிஸா? கோவிந்தபுரம் சொல்லுவாங்களா, அங்கேயா? அதே தான் சார். செயின்ட் பேட்ரிக்ஸ். மர்டரான பொண்ணு இங்க படிச்சு 7-8 வருஷம் இருக்கும் சார். இவங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? இந்த டைம்ல கிடைக்கிற எந்த க்ளூவையும் விட்டுறக்கூடாது நாயுடு. கண்டிப்பா சார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். பிரின்சிபலை கொஞ்சம் பார்க்கணும். நீங்க? என் பையனோட அட்மிஷனை பற்றி பேசணும். இது அட்மிஷன் டைம் இல்லையே சார். அதனால தான் பேசணும். ஓகே ஃபைன், என் கூட வாங்க சார். தேங்க்யூ. சொல்லுங்க. என் பேர் அர்ஜுன், கிரைம் பிரான்ச். ஏதோ அட்மிஷன் பத்தி பேச வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியாதா என்ன? சடனாக வந்து கேஸ் இன்வெஸ்டிகேஷன் சொன்னால் பயப்படுவீங்களேன்னு தான் அட்மிஷன் சொன்னோம். சரி சொல்லுங்க. ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? இந்த பொண்ணு 7 இயர்ஸ் பேக் உங்கள் ஸ்கூலில் தான் படித்தாங்க. ஆமா, ஸ்வேதா. இவ இங்க தான் படிச்சா. அருமை சார். மேடம் ரொம்ப கிளவரானவங்க. பழைய ஸ்டூடெண்ட் கூட ஞாபகம் வச்சிருக்காங்க. அவ மட்டும்தான் இல்ல, இங்க படிக்கிற எல்லாரும் கிளவர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். எல்லார பத்தியும் தேவையில்லை மேடம், இந்த பொண்ணை பத்தி. அவளை பற்றி எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது. ஸ்வேதாவோட ஊர் விஜயவாடா. அவ 2nd ஸ்டாண்டர்ட்ல இருந்து இங்க தான் படிச்சா. படிக்கும் போது அவளால இங்க எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. ஆனா அவளோட மைண்ட் செட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவ எப்பயும் ஏதாவது ஒன்று நினைச்சுக்கிட்டே இருப்பா. யார் கூடயும் பேச மாட்டா. பிள்ளைங்க யார் கூடயும் போய் விளையாடவும் மாட்டா. அவ உண்டு, அவ உலகம் உண்டுன்னு தனிமையா இருப்பா. அவளுக்கு பிடிச்சது எதுவா இருந்தாலும் அது அவகிட்ட தான் இருக்கணும். யாராவது வாங்கிட்டா பொறுத்துக்கவே மாட்டா. ரொம்ப ஹைப்பர் ஆயிடுவா. ஒரு சில டைம் தூக்கத்துல இருந்துச்சு ரொம்ப கத்துவா, அழுவா. அப்பா அவளை கண்ட்ரோல் பண்ணணும்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கிளியரா சொல்லணும்னா
பைத்தியம் பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணுவா. அவங்க அப்பாவை வர சொல்லி நடந்த எல்லாத்தையும் சொன்னோம். அவருக்கு தெரிஞ்ச சைக்காட்டிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. ஏதோ சைக்கலாஸ்கா டிசார்டர்னு சொன்னாங்க. எவ்ரி மந்த் அவளுக்கு செஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். இப்படியே அரௌண்ட் 6 மந்த்ஸா அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா அவளோட ஸ்கூலிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவரோட ஃபாதர் ஸ்வேதாவை விஜயவாடாவுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. எப்படி இருக்காளோ எங்க இருக்காளோ எதுவுமே தெரியாது. ஆக்சுவலி ஸ்வேதாவை யாரோ மர்டர் பண்ணிட்டாங்க. ஜீசஸ், எப்படி நடந்துச்சு, யார் பண்ணான்னு எந்த க்ளூஸுமே இல்லை. இன்னும் சொல்லணும்னா இப்போ வரைக்கும் அவங்களோட பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கூட எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ஸ்வேதா படித்த இந்த ஸ்கூல். இங்கே அவங்களோட பேரண்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு தான் நாங்கள் வந்திருக்கோம். அவங்க பேரண்ட்ஸ் விஜயவாடான்றது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஆனா வேற எந்த டீட்டெயில்ஸுமே இங்க இல்ல. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் இங்க ஒரு டைம் வந்தாரு. ஏதோ ஒரு கார்டு என்கிட்ட கொடுத்தாரு. 1 செகண்ட். இதாங்க. தேங்க்யூ மேடம். காட் பிளஸ் யூ. சார், ம், உட்கார். என்ன சார் யோசனையா இருக்கீங்க? பிரின்சிபல் சொன்னாங்களா அதை பத்தியா? ம், நாயுடு, அவங்க சொன்னதை வச்சு உனக்கு இந்த விஷயத்தில் என்ன தோணுது? எனக்கு பிரின்சிபல் சொன்னதெல்லாம் கேட்டா ஏதோ கொரியன் சீரியல் பார்த்த மாதிரி இருக்கு. ஒண்ணுமே புரியல சார். ஏன் சார் அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிரின்சிபல் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஆனால் நம்பி தான் ஆகணும். ஏன்னா ஸ்வேதாவோட மர்டருக்கு சம்மந்தமான எந்த ஒரு க்ளூஸும் இப்போ நம்ம கையில் இல்லை. எனக்கும் அப்படிதான் சார் தோணுது. ஸ்வேதா பேரண்ட்ஸ் பத்தி யாருக்கும் பெருசா தெரியலையே சார். ம், இப்போ வரைக்கும் ஸ்வேதாவுக்கு தெரிஞ்சவங்கன்னு யாருமே நமக்கு கிடைக்கல. முக்கியமா ஒரு சைக்கலாஜிக்கல் டிசார்டர் உள்ள பொண்ணு கூட ஒரு பையன் கிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு நிறைய டவுட் வருது சார். டென்ஷன் எதுக்கு நாயுடு? பிரின்சிபல் சொன்ன அந்த டாக்டரை போய் பார்த்தோன்னா உங்கள் டவுட் எல்லாத்துக்கும் கிளாரிட்டி கிடச்சிரும். இந்த கேஸில் டவுட்டை கிளியர் பண்ணிக்கணுங்கிற பொசிஷனில் நீ இருக்க, கிளியர் பண்ணியே ஆகணுங்கிற பொசிஷனில் நான் இருக்கேன். ஏதோ ஒரு பாயிண்டில் கிளாரிட்டி நமக்கு தன்னால் வரும். அந்த நேரம் ரொம்ப தூரத்தில் இல்லை. குடிங்க சார், ஆறி போயிடுச்சு. அப்பனா உனக்கு தோன்ற மாதிரி நீ டிசைடர் ஆவியா? என்ன பத்தி யோசிக்க மாட்டியாடி நீ? உன்ன மாதிரி பொண்ணை லவ் பண்ண பாரு, என்னோட தப்பு அது. நீ எதுவும் சொல்ல வேணாம், நானே சொல்றேன். உன்ன மாதிரி மைண்ட் செட் உள்ள பொண்ணு எனக்கு தேவையே இல்லை. சி, போன வேடி. ம், என்ன லவ்வா? ஆமா சார், ஆனா இப்ப இல்ல. ப்ராப்ளம் என்ன? 4 இயர்ஸா லவ் பண்றேன் சார். காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு போய் சடனா மாறிட்டா சார். எங்க அப்பாவுக்கு இஷ்டம் இல்ல, அவருக்கு உன்னை பிடிக்கலன்னு. நீ என்ன இப்படி எல்லாம் பேசுறன்னு கேட்டா என் மேலேயே கோவப்படுறா. அப்ப இந்த 4 இயர்ஸா அவளுக்கு என்ன பத்தி எதுவும் தெரியாதா சார்? அப்போ இது வரைக்கும் தேவைக்காக என்னை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபாரின் மாப்பிள்ளையை தேடி போறாங்க. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல பொண்ணுங்கனாவே பிடிக்காம போயிருச்சு சார். சார், மேக் இட் ஃபாஸ்ட். நம்ம போறதுக்குள்ள பார்ட்டியே முடிஞ்சிரும் போல இருக்கு. இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறதுலாம் ரொம்ப அவசியமா என்ன? வாவ், இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. அப்படியா? உண்மையிலேயே அந்த வார்த்தையை நான் தான் சொல்லணும். இந்த ரெட் சாரியில் ரொம்ப செக்ஸியா இருக்க. யூ லுக்ஸ் லைக் an apple. சார், ரொம்ப ரொமான்டிக் மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. எவ்வளோ ரொமான்டிக்கா நீ என் முன்னாடி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி தானே என் மூடும் இருக்கும். யூ நோ ஒன் திங், எனக்கு இப்போ ஆப்பிள் சாப்பிடணும் போல இருக்க. எனக்கு கூட சாப்பிடணும் போல இருக்கா. ம், ரொம்ப நல்லா இருந்தது அர்ஜுன். ம், எப்படி உன் மேல படுத்துக்கிட்டு ம். இவ்வளவு பக்கத்துல உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேபி, ம். எனக்கு ஒண்ணு சொல்ல. ம். சப்போஸ் ஜஸ்ட் நினைச்சு பார்க்கலாம். ம், ம். ஒருவேளை நான் உன்னை விட்டுட்டு தூரமா போயிட்டேனா நீ என்ன பண்ணுவ? உனக்கு எதுக்கு இந்த டவுட் எல்லாம் வருது? என்னை விட்டுட்டு போலான்னு நினைக்கிறியா என்ன? உன்னை விட்டுட்டு நான் எங்க போக போறேன்?
இப்படியே பக்கத்துல உன்னோட சேர்ந்து ஹாப்பியா லைஃப் லாங் இருக்க போறேன். உண்மையாவா? உண்மையா உன் கூடவே இருக்க போறேன். உனக்குள்ளேயே நான் இருக்க போறேன். என்னாச்சு சார்? ஆஹா. தண்ணி எடுத்துட்டு வரவா? ம். இந்தாங்க சார். ஆ. போலாம். இப்போ ஓகேவா இருக்கீங்களா? ம். ஹலோ சார். ஹாய் அர்ஜுன், விஜயவாடா ரீச் ஆயிட்டீங்களா? இப்போ தான் சார் ரீச் ஆனேன். சைக்காட்ரிஸ்ட்டை மீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இந்த நியூஸ் மீடியாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இந்த கேஸை முடிக்கணும். ஷூர் சார். மீடியாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நாயுடு, எஸ் சார். ஹவ் மே ஐ ஹெல்ப் யூ? டாக்டர் பிரசாந்தை மீட் பண்ணணும். அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா சார்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கோன்னு சொல்லுங்க. ஓகே சார், ஜஸ்ட் a minute. ம். ஹலோ. ஹலோ சார், உங்களை பார்க்கறதுக்கு போலீஸ் வந்திருக்காங்க. ம். உள்ள அனுப்புங்க. ஓகே சார். ஆஸ் அ டாக்டரா என்கிட்ட வர பேஷண்ட் எல்லாரையுமே நான் க்யூர் பண்ணி ஆகணும். தட் இஸ் மை ஒன்லி மோட்டிவ். எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாரையும் நாங்கள் க்யூர் பண்ணிடுவோம். இதில் எங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ரேட்டும் இருக்கு. ம். பட் என்னோட ஓவரால் பர்பஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. ஸ்வேதா, பிகாஸ் ஷி வாஸ் நாட் ரெஸ்பாண்டிங் டு த ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அவங்க வீட்டை விட்டு ஓடி வந்திருக்காங்கன்னு. ஷீ இஸ் ரியலி நீடட் த ட்ரீட்மெண்ட். அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியம். பட் மென்டலி ஷீ இஸ் நாட் ஸ்டேபிள். அண்ட் இதை பற்றி அவங்களோட அப்பா கிட்ட கூட நான் நிறையவே பேசிட்டேன். இப்போ ஸ்வேதாவை பற்றி இப்படி கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆக்சுவலி ஸ்வேதாவை பற்றி எங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கு. அதோட அவளை பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். ஷூர், ப்ளீஸ் கோ அஹெட். எங்களுக்கு ஸ்வேதா படித்த ஸ்கூல் பிரின்சிபல் கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி அவள் யார் கூடயும் பெருசாக பேசுறதில்ல, அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட மாட்டானோ, தூக்கத்திலிருந்து திடீர்னு எந்திரிச்சிருவான்னு சொன்னாங்க. அப்பப்போ கிறுக்க பிடிச்ச மாதிரி நடந்துக்குவான்னு சொன்னாங்க. அப்போ ஸ்வேதா ரொம்ப சின்ன பொண்ணு. அந்த ஏஜில் அப்படி நடந்துக்கிறதுலாம் ரொம்ப காமன் தான். ஆனால் பிரின்சிபல் மட்டும் அது ஏதோ டிஸார்டர்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் டீல் பண்ண கேசஸ்லேயே இந்த ஸ்வேதா கேஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட். திஸ் இஸ் கால்ட் ட்ரானிக்கல் சாடிசம். அப்படின்னா இந்த மாதிரி கேஸில் பேசிக்காக ஒரு சைல்டிஷான ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ம்ஹும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு பிடிச்சது அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கணும். ம். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது அவங்க கிட்ட தான் இருக்கணும். ஸோ உதாரணத்துக்கு ஒரு சின்ன பாப்பா கிட்ட ஒரு பொம்மை இருந்துச்சுன்னா அந்த பொம்மையை அதுகிட்ட இருந்து வாங்குனீங்கன்னா ம். அந்த பாப்பா எப்படி ரியாக்ட் பண்ணும்? அந்த பொம்மையை கொடுக்குற வரையும் அழுதுகிட்டே இருக்கும். எக்ஸாக்ட்லி. பட் இந்த மாதிரி கேஸில் அவங்கள கொலை பண்ண கூட தயங்கவே மாட்டாங்க. அப்படின்னா சைக்கோ கில்லர் மாதிரியா? நாட் எக்ஸாக்ட்லி சைக்கோயிசம். சைக்கோயிசம்ல அவங்கள கொன்னுட்டு சந்தோஷப்படணும்னு அவங்க நினைப்பாங்க. பட் ஸ்வேதா மாதிரி கேஸ்ல அவங்கள கொன்னுட்டு நிம்மதியா இருக்கணும்னு நினைப்பாங்க. இட் இஸ் மோர் அபவுட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்.
அவங்களுக்கு 7 இயர்ஸ் இருக்கும்போது மெடிகேஷனை ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் ஷி வாஸ் ரெஸ்பாண்டிங் வெல். ஓகே. பட் ஸ்லோலி ஷீ டிக்ளைன். இதை பற்றி நான் அவங்க அப்பா கிட்ட கூட நிறையவே பேசியிருக்கேன். பட் திங்ஸ் வில் நாட் இம்ப்ரூவ் இட். ஸோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த டிசார்டர் இருக்கிற பர்சனுக்கு யாரையாவது பிடிச்சதுன்னா அவங்க கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி டிசீஸில் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்கள பாதுகாக்கிறது, இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தேர் ஆர் சான்சஸ், தேர் ஆர் பி மிராக்கிள்ஸ் ஆஸ் வெல். எனக்கு அவள் பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இருந்தால் கொடுக்குறீங்களா? 1 இயர் பேக் வரைக்கும் விஜயவாடாவில் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சது. பட் ரீசென்ட்லி ஐ காட் டு நோ தே ஆர் இன் அமராவதி. எனி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்? ஷூர். நாயுடு, சார். நம்பர் நோட் பண்ணிக்க. ஓகே சார். 98 ஓகே 21 ஓகே 76 ஆ 12 ஓகே 12. தேங்க்யூ. எங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டா மறுபடியும் உங்களை வந்து Yes, மீட் sir. பண்ணுறோம். Of course. ம். Nice meeting you. மை ப்ளஷர். தேங்க்யூ சார். என்ன நாயுடு, இந்த கேஸில் இருந்த எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆயிடுச்சு போல? ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு டென்ஷனாக இருக்கு சார். நம்ம ராத்திரி பகல்னு பார்க்காம ஒவ்வொருத்தரையா போய் விசாரிச்சா ஆளாளுக்கு ஒவ்வொரு கதையை சொல்றாங்க. நம்மள போலீஸ்ன்னு நினைக்கிறாங்களா, ஃபிலிம் ப்ரொடியூசர்னு நினைக்கிறாங்களா, தெரிஞ்சு சொல்றாங்களா, தெரியாம சொல்றாங்களான்னு புரியல சார். இந்த கேஸை எங்க இருந்து எங்க இழுத்துட்டு வந்துட்டாங்க பாருங்க, புரிய மாட்டேங்குது சார். உங்களோட அடுத்த பிளான்? ஸ்வேதாவோட ஃபாதரை மீட் பண்ணணும். எனக்கு என்னமோ பழைய கதையே திரும்ப கேட்க போறோம்னு நினைக்கிறேன் சார். அப்படின்னா? அது வந்து சார், ஸ்வேதாவை பத்தி சிரில், பிரின்சிபல், டாக்டர் எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்க. ஏன் அவங்க அப்பாவும் இதே மாதிரி சொல்லலாம் இல்லையா? என்ன யோசிக்கிறீங்க சார்? இங்க ஒரு டெட் பாடி இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஓவர். கால் ஃப்ரம் கண்ட்ரோல் ரூம். கால் ஃப்ரம் கண்ட்ரோல் ரூம். இங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, ஒரு பொண்ணு கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. வாரம் இப்படி ஒரு கொலை நடந்துகிட்டே இருக்கு. உண்மையிலேயே பொண்ணுங்கள வீட்டை விட்டு வெளியில வந்தாலே பயம்ன்ற மாதிரி இந்த கொலை நடந்திருக்கு. இந்த பொண்ணை கொலை பண்றதுக்கான காரணம் என்ன நடந்திருக்கும்? இந்த மர்டர் யார் பண்ணாங்கன்னு இன்னும் தெரியல. இத பத்தி பேச போலீஸ் கூட முன்னாடி வர மாட்டாங்க. கேமராமேன் பிரகாஷோட தேவிகா, நியூஸ் 6. விசாகப்பட்டினம் தோட்லகுண்டால ஒரு கார்டன் பக்கத்துல ஒரு பொண்ணோட சடலம் கிடைச்சிருக்கு. சுத்தி இருக்கிற கிராம மக்கள் பார்த்து போலீஸ்க்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இறந்து போன பொண்ணுக்கு 20ல இருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க. இந்த கேஸ்ல நம்ம கிரைம் பிரான்ச் ஆபீசர் மிஸ்டர் அர்ஜுன் பரத்வாஜ் மற்றும் ஏசிபி அஜய் சௌத்ரி இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல இந்த கேஸ் பத்திய தகவல் கிடைக்கும்னு. ஸ்பைன்ல அடிச்சு டங் கட் பண்ணி ரொம்ப கொடூரமா ரேப் பண்ணி இந்த பொண்ணை கொண்டிருக்காங்க. அவ இறந்ததுக்கு அப்புறம் கூட திரும்பவும் ரேப் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரமா அந்த பொண்ணு எவ்வளவு நரகத்தை அனுபவிச்சிருக்கான்னு நினைக்கும் போது டோன்ட் லீவ் தி பாஸ்டன்ஸ். பாடி சுற்றி சரௌண்டிங்கில் இருந்த கார் டீட்டெயில்ஸ் அந்த ஏரியா சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்குன்னு சொன்னாங்க. அதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? கார் டீடைல்ஸ் என்கொயரி பண்ணதுல அது ஒரு ஃபார்மா கம்பெனியோட ஓனர் பையன் தெரிஞ்சது. 1 வீக் பேக் அவனும் அவனோட 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கோவா போயிருக்காங்க. மேபி ரிட்டர்ன்ல எப்படி செஞ்சிருப்பாங்க. ஹலோ, எங்க? ஓகே அர்ஜுன், அவங்கள ஒருத்த நம்பர் ஸ்விட்ச் ஆன் ஆயிருக்கு. விஜயவாடா ஹைவேஸ்ல இருக்க ஒரு ஹோட்டல்ல அவங்க லொகேஷன் ட்ரேஸ் ஆயிருக்கு. கோவால இல்ல, உண்மையான பார்ட்டி என்னன்னு அவனுங்களுக்கு இங்க காட்டுறேன். வேதா, அர்ஜுன், அசோக்கு கால் பண்ணி டெக்னிக்கல் டீமா அவனோட மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லு. அது மட்டும் இல்ல, அந்த நம்பருக்கு என்ன கால் வந்தாலும் உடனே ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பணும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஆபரேஷன் பத்தி மீடியாவுக்கு கொஞ்சம் கூட லீக் ஆகக்கூடாது. ம். இவ்ளோ டென்ஷன்ல நீ எப்பற கேம் விளையாடிட்டு இருக்க? டென்ஷன் ஆகாதடா. நாம இங்க இருக்கிறது நம்மள தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஏய் மாமா, கார் கிடைச்சிருச்சுடா.
மச்சான் போலீஸ்டா ஓடுங்கடா. சீக்கிரம் வாங்க. ஷிட். ச்சே. ஏய், நீ என்ன லூசா? என்ன சிச்சுவேஷன்ல இருப்பேன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? ஹாப்பி பர்த்டே அர்ஜுன். என்னுடைய வாழ்க்கையில எல்லா நாள்லயும் ஹாப்பியா செலிப்ரேட் பண்ற ஃபெஸ்டிவல் ஏதாவது இருக்குன்னா அது உன்னுடைய பர்த்டே தான் அர்ஜுன். நான் உனக்கு விஷ் பண்ணது உனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் மட்டும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அர்ஜுன். ஆனா அந்த ஹாப்பினஸ் மொத்தமா போயிடுச்சு. நித்யா, இல்ல, நீ போக வச்சுட்ட. இனிமே நான் எப்பவுமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அது இல்ல நித்யா. பாய். யாரு? வர்மா, நான் தான். நீங்க? என் பேர் அர்ஜுன், கிரைம் பிரான்ச் வைசாக். உங்களுக்கு என்கிட்ட என்ன வேலை? உங்க பொண்ணு ஸ்வேதாவை பத்தி பேச வந்திருக்கேன். வாங்க. உட்காருங்க. சொல்லுங்க, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. சாரி டு சே திஸ், ஸ்வேதா இறந்து போயிட்டாங்க. அவளை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. என்னங்க காஃபி எடுத்துட்டு வரவா? இவர் யாருங்க? இவரு அர்ஜுன், ஸ்வேதாவை பத்தி பேச வந்திருக்காரு. இது வரைக்கும் இந்த கேஸ்ல சம்மந்தப்படுற மாதிரி எங்களுக்கு எந்த க்ளூஸுமே கிடைக்கல. உங்களை சந்திச்சா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குங்கிறதுனால தான் இங்க வந்திருக்கேன். என்ன கேஸ் பத்திங்க சொல்றாரு? இஃப் யூ டோன்ட் மைண்ட், நாம கொஞ்சம் வெளியே போய் பேசலாமா? ம், ஓகே. ஒரு சில விஷயங்கள்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, நல்லது இல்லையா? ஆனா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது பொண்ணு இறந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். அம்மா இருந்தா தானே பொண்ணு இறந்த விஷயம் அவங்களுக்கு தெரியறதுக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஸ்வேதா சின்ன பொண்ணா இருக்கும்போதே இறந்துட்டாங்க. பொண்ணை பத்தி யோசனை பண்ணி தான் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதான் நான் பண்ண பெரிய தப்புன்னு பின்னாடி தான் தெரிஞ்சது. ஸ்வேதாக்கு என் மேல கோபம் அதிகமாயிடுச்சு. என் கூட அவ பேசவே மாட்டா, ரூமுக்குள்ளேயே தான் அடைஞ்சிருப்பா. ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டா. நாளுக்கு நாள் அவளோட மென்டல் கண்டிஷன்ல சேஞ்சஸ் தெரிஞ்சது. என்ன ஆகுன்ற பயத்தோட வைத்தியா ஸ்கூல்ல அவளை சேர்த்து விட்டோம். அங்க போயும் அவளோட பிஹேவியர்ல எந்த மாற்றமும் இல்லை. சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட காட்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், ஆனா எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். அப்போதான் தெரிஞ்சது அவ ட்ரக்ஸுக்கு அடிமையா இருக்காங்க. வீட்லயோ என் மனைவிக்கும் என் பொண்ணுக்கும் சுத்தமா ஆகாது. ஒரு நாள் ஸ்வேதா என் மனைவியை கொல்ல பார்த்தா. நான் தான் காப்பாத்தினேன். அப்புறம் யாருக்கிட்டையும் சொல்லாம வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க நான் ரொம்பவே முயற்சி பண்ணேன். ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு வார்த்தையை கேட்பேன்னு நினைக்கவே இல்லை. ஐம் சாரி. அப்போ இவ்வளவு நாளா ஸ்வேதா எங்க இருந்தான்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல, அவளை பத்தி எதுவும் தெரியாது. யார்கிட்டையும் பேசவும் மாட்டா. அவ வெளியவே போக மாட்டா. வெளியவே போக மாட்டான்னா ஸ்வேதாக்கு ட்ரக்ஸ் எப்படி பழக்கமாச்சு? அப்பப்போ அவளுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வருவான். அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான்? அவனை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா?
அவன் யாருன்னெலாம் தெரியாது, பார்க்கறதுக்கு மட்டும். சார் சார் என்ன பாருங்க. நீங்க நான் அவரோட வைஃப்ங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இட்ஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். ஆனாலும் தலையில பலமா அடிபட்டு இருக்கிறதுனால பிரெயின்ல பிளட் கிளாட் ஏற்பட்டிருக்கு. நத்திங் டு வரி. சர்ஜரி பண்ணியிருக்கோம். கான்சியஸ்க்கு வர்றதுக்கு ஒரு 5 to 8 days ஆகும். சரிங்க அண்ட் ஒன் மோர் திங், நீங்க பேஷண்ட் எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்களோ அது அவருக்கு நல்லது. சரிங்க. அவர் எதுக்காவது டென்ஷன் ஆனார்னா பிரெயின் அட்டாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு 80% வரை இருக்கு. இன்னும் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ரூம் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். சரிங்க, அப்ப நீங்க போய் பார்க்கலாம். டேக் கேர். ஆக்சுவலி சார் ப்ளீஸ், பாத்தீங்கல்ல அவர் உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்கா. அவ என்னடா செத்தோம் எங்களை சாவடிக்கிறா. எங்க வாழ்க்கையை அழிக்கிறதுக்காகவே வந்திருக்கா. ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு போங்க. எங்களை தயவு செஞ்சு நிம்மதியா வாழ விடுங்க. சாரி நாயுடு, கம். ஆக்சிடென்ட் பண்ண வேனோட டீடைல்ஸை கண்டுபிடிச்சிங்களா? எஸ் சார், அது ஒரு கொரியர் வேன் சார். டிரைவர் குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான் சார். அவனை உடனே கஸ்டடியில் எடுத்தாச்சு சார். பேஷண்ட்டோட கண்டிஷனை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஏதாவது தேவைப்பட்டா உடனே அப்டேட் பண்ணுங்க. எஸ் சார். சார், இந்த கேஸுக்கு நம்ம குட் பை சொல்லிடலாமா சார்? ஹாய். ஏய், இப்படி கதவு சாத்தினா என்ன அர்த்தம்? அப்ப நான் உள்ள வர வேண்டாங்கிறியா? அப்புறம் உள்ள நீ வரணுமா? அப்படி இல்லடா, நீ கால் பண்ண சிச்சுவேஷன் கரெக்ட் தான். ஆனா நான் இருந்த சிச்சுவேஷனே வேற. அதான் நான் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன். ஐ அம் சாரிடா. ஓ அப்படியா? சரி. ஏய், என்ன சரிங்கிற? டோர் ஓபன் பண்ண. எதுக்கு பண்ணணும்? நான் பண்ண மாட்டேன். ஆசியா பர்த்டேக்கு விஷ் பண்ணலான்னு கால் பண்ணா நீ என்கிட்டயே கத்துறியா? நான் டோர் ஓபன் பண்ண மாட்டேன். சபா, ப்ளீஸ்டா. என் தங்கம்ல, இப்ப நீ டோர் ஓபன் பண்ணுவியா? நான் உள்ள வந்த உடனே நீ என்ன டைட்டா கட்டி பிடிச்சுக்கிட்டு பர்த்டே விஷஸ் சொல்லுவியா? எப்படி இருக்கு ஐடியா? கேவலமா இருக்கு. நான் சொல்றேன், நீ கேளு. நான் டோர் ஓபன் பண்ணாம ரூமுக்கு போய் நேரா படுக்க போறேனா? நீ நைட் ஃபுல்லா வெளியவே உட்கார்ந்திருப்பியா? இதுதான் நான் உனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட். குட் நைட். ஏய், இரு இரு. இப்ப நீ கதவை திறக்க போறியா இல்லையா? மாட்டேன். திறக்க மாட்டல? மாட்டேன். சரி, நீ டோர் ஓபன் பண்ணா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினைச்சேன். நீ திறக்கல, ஒன்னும் பண்ண முடியாது. சர்ப்ரைஸா? யா, என்னது? டோரை திற சொல்றேன். சரி, அப்பனா எனக்கு சாரி சொல்லு. சாரி, ஓகேவா? டோர் ஓபன் பண்ணு. பண்றேன். ஏய், வெயிட் வெயிட் வெயிட். க்ளோஸ் யுவர் ஐஸ். இன்னும் எவ்வளவு நேரம்? Now see. ஏய், நான் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா நீ எனக்கு கொடுத்துட்ட. ஐ லவ் யூ. வா. It's your favorite. Happy birthday, Arjun. உன் கூட இப்படி இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அர்ஜுன். எப்ப பாரு ஒர்க் ஒர்க்குன்னு சொல்ற. எல்லா டென்ஷனையும் மறந்துட்டு உன் கூட ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணா டைம் எப்போ கிடைக்கும்? ஆமா, எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ்னு சொன்ன. எங்க? நாளைக்கு வெளியில போலாமா?
அப்படியா? ம் போலாம். நானும் உன்னை மறுப்பேனா? எந்தன் காதல் நீதானே, நீயே என் சுவாசமாய் மாறி போனாயே. உந்தன் பாதி தேடுகிறேன், ஏதோ மாயம் செய்தாயோ, எந்த மனதில் நீயேதான் மந்திரம் செய்தாயோ. அர்த்தம் ஏதும் காணா உன் பார்வை என்னை கொள்ளுதே, நீ எந்த நண்பே என் செல்ல கல்வனா. உந்தன் காதல் தருவாயா, என்னை வந்து சேர்வாயா, சந்தோஷங்கள் தீர்ப்பாயா, நான் மேலே பறக்கவா. சுகம் 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 நாம் காதலில் தேடலாம், சுகம் 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 தினம் சொர்க்கம் சென்று வரலாம். எந்த மொத்த ஆனந்தம் நீ, உன் புன்னகை போதுமே, என்னில் உள்ள சந்தோஷம் நீ, நான் கண்டு கொண்டேன் இவ்வேளைய. ஏனேனோ ஏதோ எனக்கொன்றும் தெரியலே, என்னில் புது மாற்றங்கள் நான் காண்கின்றேனே. என் பார்வை என்றும் உன்னை நோக்கி பாயுது, உன் செல்ல பிள்ளை நானாவேனடா. நினைக்கும் பொழுது நொடி நேரம் நீயே வருகிறாய், காதல் மழையில் என்னை நீ நனைய செய்கிறாய். ஏனோ ஏனோ காதல் சொல்ல மறுக்கிறாய், அம்மா அம்மா நீ மாயம்தான் செய்கிறாய். சுகம் 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 நாம் காதலில் தேடலாம், சுகம் 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 தினம் சொர்க்கம் சென்று வரலாம். எந்த மொத்த ஆனந்தம் நீ, உன் புன்னகை போதுமே, என்னில் உள்ள சந்தோஷம் நீ, நான் கண்டு கொண்டேன் இவ்வேளைய. உன் கைகள் கோர்த்து முன் மூச்சு காற்றினில் என் சுவாசம் சேர்த்து என் தாகம் தீர்க்கவா. உன் பெயரை சொல்ல என் பிறவி தீருமே, என் ஆசை தோன்றும் அது உன்னை சேருமா. உன் தோளில் சாய்ந்திட இருக்குந்தானடா, நீயும் தலையை கோதிட அவள் தானடா. எனக்கே எனக்கே என்ன ஆச்சு சொல்லுடா, எந்த உலகம் இனி எல்லாம் நீயடா. சுகம் 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 நாம் காதலில் தேடலாம், சுகம் 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 தினம் சொர்க்கம் சென்று வரலாம். எந்த மொத்த ஆனந்தம் நீ, உன் புன்னகை போதுமே, என்னில் உள்ள சந்தோஷம் நீ, நான் கண்டு கொண்டேன் இவ்வேளைய. ஹலோ சார். என்னாச்சு சார்? நாம் அரெஸ்ட் பண்ண 4 பேரையும் விட்டுறணுமா? அவங்க 4 பேரும் பெரிய இடத்து பசங்களா இருக்கிறதுனால ரொம்ப ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு. இவங்கள வெளியே விட்டுட்டு வேற கேஸ்ல இன்வால்வ் ஆன ரவுடிங்களை உள்ள வச்சுட்டு இவங்கள ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. என்ன செய்யறதுன்னே தெரியல. வேற என்ன சார் பண்ண முடியும்? விட்டுலாம். அந்த பொண்ணை இவ்வளவு கொடூரமா கொண்டு இருக்காங்க தெரிஞ்சு கூட எப்படி நீ?
கஷ்டப்பட்டு பிடிக்கிறது, பெரிய இடத்து பசங்கன்னு விட சொல்றது, இதெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு சகஜம் தானே சார்? ஏன்னா விஷயம் வெளியே தெரிஞ்சா அவங்க டைரக்டா பப்ளிக்கையும் மீடியாவையும் ஃபேஸ் பண்ண வேண்டியதாயிடும். இதுக்கு வேற பிளான் தான் சார் பண்ணணும். என்ன பண்ணணும்? சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இங்க தானே ரேப் பண்ணீங்க? சரி, அவங்க நாக்கை ஏன் கட் பண்ணீங்க? ரொம்ப கத்தனா, அதான் கட் பண்ணிட்டேன். இறந்ததுக்கு அப்புறம் கூட ரேப் பண்ணீங்களா? அது வந்து நாங்கள் 2 பேர் ரேப் பண்ணுறப்பே இறந்துட்டா, இடியட்ஸ். அப்புறம் அவங்க 2 பேரும் பண்ணாங்க. வேதா, ஹேண்ட் கப் அன்லாக் பண்ணுங்க. அர்ஜுன், டூ இட் வேதா. ச்சே. ஓடிப்போங்க. இப்போ மிஸ் பண்ணிட்டா அப்புறம் அவங்களை எதுவும் பண்ண முடியாது சார். இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அவங்க ஓட ட்ரை பண்ணும்போது ஷூட் பண்ணுங்க. இதுக்கு பேர் தான் என்கவுண்டர். அசோக், கிஷோர், செக் பண்ணுங்க எல்லா இடத்தையும். என் லிஸ்ட்ல தப்பு பண்ணா பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் ஒரே தண்டனை தான். காவியா கொலை கேஸ்ல சம்பந்தப்பட்ட 4 பேரும் நேத்து காவல்துறையினரால என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க. சிஎம் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இன்னைக்கு காலையில் காவியா கொலை நடந்த இடத்துக்கு போய் பார்வையிட்டார். என்கொயரிக்காக காவல்துறையினர் அவர்களை அழைத்து சென்ற போது அவர்கள் தப்பிக்க முயன்றதால் போலீசாரால் என்கவுண்டர் பண்ணப்பட்டதாக தகவல் வந்துள்ளது. அந்த 4 பேரும் அதே இடத்தில் மரணமடைந்தார்கள். விஷயம் அறிந்த பொதுமக்கள் காவல்துறையினரை மிகவும் பாராட்டுகின்றனர். ஸோ எப்படி இருக்கு அர்ஜுன் வெளியே சுச்சுவேஷன்? பாக்குறீங்களா சார், திட்டுறவங்க திட்டுவாங்க, புகழ்றவங்க புகழ்வாங்க. இவங்க எல்லாரையும் கவர் பண்ற வேலையில மீடியா ரொம்ப பிஸியா இருக்காங்க. இப்போ எதுக்கு சார் என்ன அர்ஜென்ட்டா கால் பண்ணி வர சொன்னீங்க? ஒன்றும் இல்லை அர்ஜுன், ஒரு 10 டேஸ் உன்னை இங்கேருந்து வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்ஃபரா? இந்த என்கவுண்டர் பண்ண பேட்ச்ல நீ தான் மெயின் லீடா இருக்கிறதுனால இங்க எல்லாம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நீ வெளியே இருக்கணும்னு மேலிடத்துல இருந்து ஆர்டர். ஆக்சுவலி 1 மந்த் அனுப்பணும். ஆனா நீ இல்லாம நித்யா இங்க தனியா இருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால தான் உன்னை 10 டேஸ் அனுப்புறேன். இந்த 10 டேஸ்க்கே எப்படி ரியாக்ட் பண்ண போறான்னு தெரியல சார். நான் நித்யா கிட்ட பேசுறேன். கல்யாணம் எப்போ வச்சுக்கலான் இருக்கீங்க? நெக்ஸ்ட் மந்த் பிளான் பண்ணியிருக்கோம் சார். ஓ, தட்ஸ் கிரேட். ஸோ விஜயவாடாலேருந்து வந்ததுக்கப்புறம் திரும்ப லீவ் கேட்பீங்க. எனிவேஸ், அட்வான்ஸ் ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ சார். சரி, நெக்ஸ்ட் உங்க ப்ரோக்ராம் என்ன? நித்யாவை கூட்டிட்டு வெளியில போலான்னு இருக்கேன் சார். ஓ, அப்போ போங்க. தேங்க்யூ சார். சார், ஹலோ, எங்க இருக்க? ஏய், இங்க அர்ஜுன், கம். ஏன் இவ்ளோ லேட்டு? அது ஹலோ, நான் சொல்ல மறந்துட்டேன். 4 பேரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட காப்பி கமிஷனர் ஆஃபீஸ்க்கும் அனுப்ப சொல்லு. ஓகே சார். இப்போ எங்க இருக்க? நான் நித்யாவை பார்க்க தான் சார் வந்திருக்கேன். பக்கத்துல இருக்காங்களா? ஏன் இங்கே தான் இருக்கா, கொடுக்குறேன். அந்த குட் நியூஸை நீங்களே சொல்லிடுங்க. அஜய் சார். யாரு? ஹாய்னா, எப்படி இருக்கீங்க? ஐ அம் குட். நீ எப்படி இருக்க? சூப்பர். என்னது, அர்ஜுன் ஏதோ குட் நியூஸ்னு சொன்னா? அர்ஜுனுக்கு ஏதாவது ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா? ஒரு 10 டேஸ்க்கு விஜயவாடாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ட்ரான்ஸ்ஃபரா? அது எதுக்கு? என்கவுண்டர் எஃபெக்ட். தப்பு இல்ல. ஏன் சொல்றேன்னா 10 டேஸ் தானே. எவ்வளவு ஈஸியா சொல்றீங்கண்ணா, 10 டேஸ்னு. சரி, அதை விடு. இந்த மந்த் எண்டு சிந்துவோட பர்த்டே இருக்கு, கண்டிப்பா வரணும். என்ன? போங்கண்ணா, பை. ஏய், ஏன் இப்படி காலை கட் பண்ற?
இப்போ நீ 10 டேஸுக்கு விஜயவாடா போக போறியா? ஆமா, போலன்னு சொல்ல வேண்டியதானே? ஜாபை விட்டுட்டு வீட்டில் வந்து உட்கார சொல்றியா? சந்தோஷம், நல்லா போயிட்டு வா. என்னை விட இந்த மொபைலே வச்சுக்கோ. 24/7 அதை தானே வச்சுக்கிட்டு இருக்க. என் ஜாப் அப்படி இருக்கு மேடம். ஹலோ, எங்க? நான் உடனே அங்கே வரேன். ம், வா போலாம். எங்க? வா சொல்றேன், சீக்கிரம் வா. ஓ, ஹலோ அர்ஜுன். ம், இது எப்போ நடந்தது? எக்ஸாக்ட்டா டைம் தெரியல. ம். ஹவுஸ் கீப்பர் வந்து பார்க்கும்போது இறந்திருந்தானா. யார் என்னென்ன டீடைல்ஸ் தெரிஞ்சுதா? இவன் கோகுல் பாண்டி. கோகுல் பாண்டினா லோக்கல் ட்ரக் சப்ளையர்ல. எஸ், ஒரு தடவை நம்ம கிட்ட மாட்டி தப்பிச்சிட்டான். இப்போ இங்க செத்து போய் கிடக்குறான். என்ன இன்ஃபர்மேஷன்? இன்னும் தெரியல. ஹோட்டல் மேனேஜர் என்கொயரி பண்ணீங்களா? ஷிஃப்ட்ல மேனேஜர் சேஞ்ச் ஆயிருக்காராம். நைட்ல ஒர்க் பண்ண மேனேஜரை கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். ஓகே. ரொம்ப சின்ன நைஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க, லைக் நெயில் கட்டர்ல இருக்கிற மினி நைஃப். இவன் செத்த அப்புறம் கூட அவனுக்கு கோவம் குறையல போல இருக்கு. அதான் முகத்தை இப்படி கீறி வச்சிருக்காங்க. சார், ம், மேனேஜர் வந்திருக்காரு. ஹலோ சார். பேர் என்ன? வெங்கட் சார். இவன் கூட யாராவது வந்தாங்களா? நேற்று காலையில் சார். புதுசா வேற யாராவது வந்தாங்களா? இல்லை சார், தனியாக தான் வந்தார். சிசிடிவி ஃபுட்டேஜ் பாத்தீங்களா? 1 வீக்கா இங்க கேமரா ஒர்க் பண்ணலையாமா. டெக்னீஷியன்ட்ட சொல்லிட்டோம் சார். இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன்னு இழுக்கடிச்சிக்கிட்டே இருக்காங்க சார். இவன் ரூம்க்கு யாராவது வந்து போயிருக்காங்களா? சார், ரூமில் இருக்கிறவங்கள பார்க்க யாராவது வந்து போய்கிட்டே இருப்பாங்க சார். அவங்களெல்லாம் நாங்கள் கவனிக்க மாட்டோம் சார். ஓகே. ம், தேங்க்யூ சார். க்ளூஸை பத்தி பார்க்க. ஓகே, வாங்க. எனி க்ளூஸ்? சார், இந்த ஒரு க்ளூ தான் இருக்கு. இது பார்க்க லேடிஸ் ஹேண்ட்பேக்கோட ஹேண்டில் மாதிரி இருக்கு. சார் சொல்லுங்க. நான் இங்க அள்ளிப்புறம் மர்டர் ஸ்பாட்ல இருக்கேன். ஓகே சார். என்னாச்சு? வேற என்ன, நீ விஜயவாடா கிளம்பு, கேஸை வேதா பார்த்துக்கோங்கன்னு சொன்னாரு. ம், சரி, எப்போ கிளம்புற? நாளைக்கு மார்னிங். எனக்கு தெரியும் நித்யா, இந்த 10 டேஸ் நீ என்னை எவ்வளோ மிஸ் பண்ணுவேன்னு. பட் யூ நோ வாட், ஐ மிஸ் யூ மோர். அடாகிற நானும் மௌனம் என் அருகினிலுந்தன் சுவாசம் புன்னகை ஒன்றே போதும் என் மனதினில் ஏதோ பிரளயம் தூரம் நீயும் இருந்தாலே எந்த நெஞ்சம் துரத்திடுதே உன் கைகள் தொடும் நேரம் பருவம் மேனோ சாய்கிறதே எந்த நிமிடம் உனக்காக சேர துடிக்கும் என் அன்பே காண உன் சுவாசம் உன் ஆசை கூறிடுதே என்னிடம் உன் ஞாபகங்கள் என்னாலும் என் பயணம்
என் தேகம் உன் தேகம் சேர்ந்தாலே ஸ்வர்கமே என் காதல் உன்னோடு தந்தேனே கல்வனே I guess I miss you more I know I feel you more I know I need you more I know I love you more I know I love you more I know I love you more ஹலோ சார் வாட்ஸ்அப் கால் பண்ணிட்டேனே அப்புறம் எதுக்கு வாட்ஸ்அப்ல? சிரிப்பே வரல. சரி நீ கிளம்பிட்டியா? நான் கிளம்பிட்டேன். நீ என்ன பண்ற? நானும் கிளம்பி ரெடியா தான் இருக்கேன். எங்க? இன்னைக்கு சிண்டு பர்த்டே இல்ல, மறந்துட்டியா? ஓ ஓ நீ டியூட்டி போயிட்டா உனக்கு நானே ஞாபகம் இருக்க மாட்டேன். இதெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும்? ஆமால்ல. சரி நான் வர வரைக்கும் நீ வெயிட் பண்றியா அப்படி? நீ வரத்துக்கு நைட்டு 3 o'clock 4 o'clock கூட ஆயிடும். அதுக்குள்ள நான் பார்ட்டியை முடிச்சிட்டு வீட்ல நல்லா தூங்கிட்டு இருப்பேன். சரி சிண்டுக்கு ஏதாவது gift வாங்கியிருக்கியா? வெளியில எதுவுமே நல்லா இல்ல, அதான் நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்கேன். சரி கேர்ஃபுல்லா போ, சேஃபா டிரைவ் பண்ணு. You too. Love you. Bye. Love you too. Bye. அதான் நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்கேன். அது ஒரு கொரியர் வேன் டிரைவர் குளிச்சுட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். நாயுடு, ஸ்வேதா மர்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு ஒரு கொரியர் பாய் வந்திருக்கான். அவனை பிடிச்சா நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்க சான்சஸ் இருக்கு. சரிங்க சார். மர்டர் நடந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா கொரியர் ஆஃபீஸையும் என்கொயரி பண்ணுங்க. அவன் யாருன்னு தெரியணும். ஓகே சார். வாங்க சார். ம். அபி இங்கே எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்? 2 வருஷமா செய்யறான் சார். இப்போ என்ன ரீசனுக்காக லீவ் எடுத்திருக்கான்? உடம்பு சரியில்லைன்னு கேட்டிருக்கான் சார். அதுக்கு முன்னாடி கூட டெலிவரி எதுவும் பண்ணல சார். ஹைடா. ஹைனா ஹெல்த் ஓகேவாண்ணா? இப்போ பரவாயில்லடா. சார் இருக்காரா உள்ள? இருக்காரு. போலீஸ் வந்திருக்காங்க, அவங்க கூட பேசிட்டு இருக்காரு. போலீஸா? ஆமாண்ணா. எதுக்கு? எனக்கு தெரியலண்ணா. அவனோட வீட்டு அட்ரஸ் ஏதாவது சாரி தெரியுமா சார். உங்களுக்கு? அவன் வீட்டு அட்ரஸ்லாம் எனக்கு தெரியாது. ம்ஹும். அங்க பாருங்க சார், அபியே வந்துட்டான். சார் தப்பிச்சு ஓடுறா சார். நில்றா. சார் வேணாம் சார். இதுக்கு மேல அடிச்சா செத்துருவான் சார். விடுங்க. உண்மையை சொல்ல மாட்டானா உயிரோட இருந்து எனக்கு என்ன? டேய் அடி வாங்கி சாகிறதுக்கு பதிலா சொல்லலாம்ல. எனக்கு எதுவும் தெரியாது சார். உன்னை எல்லாம் அடிக்கிறதே வேஸ்ட்ரா. இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். மரியாதையா உண்மையை சொல்லிடு. இப்ப நீ சொல்லல உன்னை இங்கேயே சுட்டு கொன்னுடுவேன். சொல்றா. அந்த மர்டர் நான் பண்ணல சார். ஏண்டா எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு துப்பாக்கியை பார்த்து வந்தா ஞாபகம் வருதா எல்லாம்? சொல்றா, வேற யார் மர்டர் பண்ணா? அன்னைக்கு நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்ப நான் டெலிவரி லேட்டா எடுத்துட்டு போனேன் சார்.
அந்த ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் வந்துச்சு. என்னன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு பொண்ணை ஒருத்தன் இழுத்துட்டு போறத பார்த்தேன். நான் பார்த்தது அவன் பார்த்துட்டான். இந்த விஷயத்த நீ மட்டும் வெளியே சொன்னா இந்த கொலை கேஸ்ல உன்னைய மாட்டி விட்டுருவேன்னு சொன்னான். அதனால தான் உங்களை பார்த்து நான் பயந்து ஓடிட்டேன். இவனான்னு சொல்லு. இல்ல சார், அவன் பார்க்கிறதுக்கு ரொம்ப அப்படியே சாடிஸ்ட் மாதிரியே இருப்பான் சார். அவனை பார்த்த அடையாளம் தெரியுமா? கண்டுபிடிப்பேன் சார். நாயுடு சார். ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட வர சரிங்க சொல்லுங்க. சார். சார் இவன் தான் சார், இவனே தான். சார் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார். சார் இவன் கையில இங்க ஏன்னு ஒரு டாட்டூ இருக்கும் சார். நாயுடு, ட்ரக் அண்ட் டிரைவ் கேஸ்ல ஆக்சிடென்ட் பண்ணது இவனுக்கு தானே? ஆமா சார், இவன் தான். ஸ்டேஷன்ல போயிட்டு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண. அந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் எடு. சார், சீக்கிரம் எடுமா. டேட் சார். சொல்றேன். 25. 1 செகண்ட் சார். இதானா சார்? ஆமா இதான். அப்படியே இரு. சார் அவன் தப்பான அட்ரஸ் கொடுத்துருக்கான் சார். ஆனால் அவன் மொபைல் நம்பர் நெட்வொர்க்கை வச்சு ஒரு அட்ரஸ் கிடச்சிருக்கு சார். ஆமாம் சார், அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு அனுப்புகிறேன் சார். சரிங்க சார். யாரா நீ? இங்க எதுக்கு வந்த? நீ தப்பு பண்ணிட்ட. நான் யாரு எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்ட. ஓ காக்கி, நீ என்னடா சொல்றது? நீ வருவன்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவன்னு நினைக்கல. இப்பவே உன்னை கொன்னு என்னோட தப்ப நான் சரி பண்ணிக்கிறேன்டா. அவளை எதுக்கு கொலை பண்ணேன்னு சொல்லு. ஸ்வேதாவை கொண்டது நான் இல்ல. நான் கேட்டது ஸ்வேதாவை பத்தி இல்லடா. அப்புறம் நித்யாவை பத்தி கேட்டேன். நித்யாவா? நித்யா யாருன்னு எனக்கெல்லாம் தெரியாது. நாடகம் ஆடாத. ஸ்வேதா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஸ்வேதா எப்படி சொன்னா? அவ தான் செத்துட்டாளே. அவ செத்தது மட்டும்தான் உனக்கு தெரியும். அவ எப்படி செத்தான்னு எனக்கு மட்டும்தான்டா தெரியும்.
நித்யா ஹேய் நித்யா who are you man நித்யா நில்லு ஏய் நித்யா யார் நீ what is happening here நித்யா எங்க? நித்யாவா நித்யா யாரு Don't play with me. Where is she? why am I playing with you and how dare you come into my house without my permission get out நித்யா இங்க இருந்து தான் எனக்கு லொகேஷன் ஷேர் பண்ணா, இங்க இருந்து தான் எனக்கு வீடியோ கால் பண்ணா. அவ இங்க இருந்து கிளம்ப போறேன்னு சொல்லும்போது தான் அவளுக்கு ஏதோ நடந்திருக்கு. And I heard your bloody fucking voice also. good ரொம்ப கிளியரா தான் இருக்கு பட் இப்போ எங்க இருக்காளோ யார் கூட இருக்காளோ என்ன பொசிஷன்ல இருக்காளோ அதை நீ அவகிட்ட தான் கேட்கணும் ஏய் என்ன பேசிட்டு இருக்க நீ? இன்ஃபேக்ட் நான் உண்மையை தான் பேசுறேன் அன்னைக்கு இங்க என்ன நடந்தது? ஹலோ ஹலோ என்ன ஹலோ யூ நீட் எனி ஹெல்ப்? என்ன ஆச்சுன்னு தெரியல சடனா கார் ஆஃப் ஆயிடுச்சு நான் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கவா? எஸ் ப்ளீஸ் கொஞ்சம் நீங்க அந்த பானட்டை ஓபன் பண்றீங்களா? யா ப்ராப்ளம் ரொம்ப பெருசா இருக்கு. இந்த டைம்ல மெக்கானிக் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்க எங்க இருந்து வரீங்க? அரக்கனூர்ல ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வரதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா இங்க சிக்னலே கிடைக்கல. இந்த ஏரியால இந்த டைம்ல யாரும் மெக்கானிக்கே இருக்க மாட்டாங்க. என் வீடு இங்க தான் இருக்கு. உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா என் கூட வாங்க. இட்ஸ் ஓகே ஐ கால் மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம்ல இந்த இடம் ரொம்ப சேஃபும் கிடையாது. அதுவும் ஒரு பொண்ணு இங்க தனியா இருக்கிறது நல்லதுக்கும் இல்ல. டோன்ட் வரி, நீங்க என் கூட தைரியமா வரலாம். ஓகே ஐ வில் கம். வாங்க. ப்ளீஸ் கம். தேங்க் யூ. நைஸ் ஹவுஸ். வீட்ல நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? இல்லங்க, 3 வருஷமா ஃப்ரீடமா இருக்கணும்னு தான் ஃபைட் பண்ணிட்டே இருக்கேன். யார் கூட? என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட. ஓ லிவினா? யா. அவங்க இல்லையா? ஆஃப்டர்நூன் கால் பண்ணி வெளியே போறேன்னு சொன்னா, ஆனா இன்னும் வரல. ஓ ஓகே. ஒன் செகண்ட். ஷூர். ஏய், இந்தாங்க டவல். தேங்க்ஸ். ரூம்ல Dress இருக்கு, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நோ ஐ அம் கம்ஃபர்டபிள் இன் திஸ். இப்படியே இருந்தா ஃபீவர் வந்துருங்க. போங்க, போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே.
என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காஃபி. ஓ, உங்களுக்கு காஃபி போட கூட தெரியுமா? அது மட்டும் தான் தெரியும். குடிங்க. ம். Thank Cheers. you. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக சொல்லாதீங்க. உண்மையாவே சொன்னா ஹாப்பி தான். ஐயோ, நிஜமா நல்லா இருக்குங்க. தேங்க் யூ. பாத்தீங்களா, நம்ம மீட் பண்ணி இவ்ளோ நேரம் ஆச்சு. ஆனா நம்ம பேர் நமக்கே தெரியாது. யா, பை த வே, ஐ அம் சிரில். ஐ அம் நித்யா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன் செகண்ட். யா. பாய் ஃப்ரெண்டா? வாட்? இல்ல, மெசேஜ் வந்த உடனே செக் பண்றீங்களே, அதான் பாய் ஃப்ரெண்டா இருக்கும்னு டவுட் வந்துச்சு. நல்லாவே கண்டுபிடிக்கிறீங்க. ஆனா மெசேஜ் பண்றது அவர் கிடையாது. அவருக்கு மெசேஜ் கால்ஸ் எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அவர் எப்பவுமே ஒர்க்ல பிஸியா தான் இருப்பாரு. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அவருடைய ஒர்க் தான் அவர் லவ்வர். Cheers. சரி, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அது ஏய், எப்போ வந்த? யார் இவ? ஆக்சுவலி Who is she? ஏய் லிசன், என் கிளைண்ட் மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது மழையில அவளோட கார் நின்னு போச்சு. அந்த பிளேஸ் அவளை சேஃப் இல்லைன்னா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன், அவ்வளவுதான். எதுக்காக ஏன் ட்ரெஸ் கொடுத்த? அவள் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சு. அதுக்காக ஏன் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பியா? ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் கெட் ஆங்கிரி ப்ளீஸ். இஸ் எவ்ரிதிங் ஓகே? யா, எதுக்கு அப்படி கேட்டீங்க? அது இல்ல, அவங்க கொஞ்சம் கோவமா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அவ ஷாப்பிங் போயிட்டு வந்தால, அதனால தான் டயர்டா இருக்கா. நீங்க உட்காருங்க, நான் இது வந்துடுறேன். யா. சார்ஜர். ஸ்வேதா, என்னோட சார்ஜர் பாத்தியா? ஸ்வேதா, நான் இதுக்கெல்லாம் சீரியஸ் ஆவறது அவளுக்கு நல்லதுக்கு இல்லப்பா. ஓ, நான் கரெக்ட் இல்லையா? அதான் அவ வந்திருக்கால, அவ கூடவே எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிக்கோ. ஸ்வேதா ப்ளீஸ், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவங்க ரோட்ல தனியா நின்று இருந்தாங்க, அந்த இடம் சேஃப் இல்லை, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அவ்வளவுதான். நாளைக்கு காலையிலே போயிடுவாங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் இஷ்யூ ஆக்காத. நாளைக்கு கிளைண்ட் மீட்டிங்க்கு நான் பெங்களூர் போறேன். 2 days நான் வரமாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு நைட் ஆகுது அவ உனக்கு துணையா இருப்பா. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டாங்க, நான் போயிட்டு வரேன். டேக் கேர். Bye. I hope everything is fine. யா சொன்னல, ஷாப்பிங் போனதுனால அவ டயர்டா இருக்கா, அவ்வளவுதான். மெயின் ரீசன் என்னன்னா, நான் கிளைண்ட் மீட்டிங்காக நான் இன்னைக்கு பெங்களூர் போறேன். அதனால கொஞ்சம் கோவமா இருக்கா. இப்ப வா, இந்த மழையிலையா? மழை வருதுன்னு ப்ராஜெக்டை நிறுத்த முடியாதுல்ல. யா. நீங்க இந்த ரூம்ல இருந்துக்கோங்க, மழை நின்னதுக்கு அப்புறம் போங்க. Feel at home, okay? Okay. Thank you so much. Take care. And you have a safe journey. Thank you. Bye. Bye. Hi. I'm Nitya. ஸ்வேதா. ஓகே. நீங்க டல்லா இருக்கீங்க. உங்க ஹெல்த் ஓகேவா? ஓ, எனக்கு இப்பதான் புரியுது. சிரில பத்தியா? அவரு பெங்களூர் போயிருக்காரு இல்லையா, அதனால நீங்க அவரை மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். சிரில் ரொம்ப நல்ல பர்சனா இருக்காருங்க. அவர் கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் எப்பவுமே பிஸியா தான் இருப்பாரு. ஒரு வேலை பண்றீங்களா? சிரில எனக்கு கொடுத்துருங்க, என் பாய் ஃப்ரெண்டை நீங்க எடுத்துக்கோங்க. என்னாச்சு சடனா எழுந்து போறீங்க? I have some work. ஓகே.
சார் ஆன்லைன்ல தான் இருக்காரா? ம். ஹாய், ஹாய். எங்க இருக்க நீ? போலீஸுங்கிறத நிரூபிச்சிட்ட. அது எப்படி இவ்ளோ ஸ்பீடா அப்சர்வ் பண்ற? இதுக்கெல்லாம் போலீஸா இருக்கணுமா என்ன? சரி, நீ எங்க இருக்கன்னு சொல்லு. அது ஒரு பெரிய கதை. சரண் பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு ரிட்டர்ன் வரும்போது கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஃபுல் ரெயின். பக்கத்துல கூட அங்க யாரும் இல்ல. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். யாரோ ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்து அவங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்காரு. யார் அந்த பர்சன்? யார் என்னன்னு தெரியாம எப்படி நீ அவங்க கூட போன? ஹலோ சார், நீங்க ரொம்ப பயப்படாதீங்க. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இங்க ஒண்ணும் இல்ல. இருக்கிறது ஒரே ஒரு கப்பல் தான், நம்மள மாதிரி. ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் லூசு. அவங்க கதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன டைமுக்கு வருவ? ஓய், நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க? நீ கொஞ்சம் சைடுல திருப்பு. ஏய், கேமராவை அப்படியே வச்சுட்டு நீ மட்டும் லைட்டா திரும்பு. ஓகே. அந்த பேக் இந்த பக்கம் திருப்பு. என்னாச்சு அர்ஜுன்? நித்யா, அந்த பேக்கை எடு. சரி. நித்யா, நித்யா, நீ உடனே அந்த இடத்தை விட்டு வெளியே போயிடு. என்னாச்சு அர்ஜுன்? நித்யா, நான் சொல்றத மட்டும் செய். உடனே அந்த இடத்தை விட்டு வெளியே போயிடு. I said leave now. ஓகே ஓகே, நான் போறேன். என் பாய் ஃப்ரெண்ட உனக்கு கொடுக்கணுமோ? அவ்வளவு பிடிச்சிருக்கா அவன? இதுக்கு லைனை கட் பண்ணா. ச்சே. ச்சே. Please leave me. உன்னை நான் இப்ப உயிரோட எதுவும் பண்ணாம விட்டுட்டா நீ என் சிறில அபகரிச்சிருவ. நான் ஜோக்குக்கு தான் சொன்னேன். Please leave me. நீ இன்னைக்கு சும்மாதான்னு சொல்லுவ, நாளைக்கு அதை சீரியஸா பண்ணுவ. அப்படியா? நினைச்சாலே பயமா இருக்கு. நான் உன்னை விட போறதில்ல. உன்னை விட மாட்டேன். நீ உயிரோட இருக்க கூடாது. உயிரோட இருக்க கூடாது. விட மாட்டேன், விட மாட்டேன். அவளை விடவே மாட்டேன். ஒரு சின்ன ரீசனுக்காக நித்யாவை அவ்வளவு கொடூரமா கொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? சின்ன ரீசனா? ஆமா, சின்ன ரீசன் தான். என் லவ்வரை பத்தி என்கிட்டயே பெருமையா பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அதனாலதான் நான் அவளை கொன்னேன். கோவம் வந்தா கொன்னுடுவியா? ஆமா, கொன்றுவேன். கொன்னுடுவியா? ஆ, கொன்னுடுவியா? ஆ. நான் ஏய், ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னதான் என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த கையால தானே நித்யாவை கொன்ன. ரொம்ப வலிக்குதா? இப்ப தெரியுதா என் நித்யா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா? நித்யாவுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் சொல்றேன், சொல்லு.
திவ்யா எங்க? எவ்வளோ அடிக்கணுமோ அடிச்சுக்கோ. என்ன சாகுற வரைக்கும் அடிச்சாலும் நான் கண்டிப்பா உண்மையை உன்கிட்ட சொல்ல மாட்டேன். அப்பனா ஸ்வேதாவை கொன்னது அப்படின்னா செத்துப்போ. என் கையில கன் இருக்கு, எதிரில் நீ இருக்க. இன்னும் உன்னை ஏன் கொல்லாம விட்டுருக்கேன்னா, எனக்கு தெரியாதது உனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் ஒன்று இருக்கு. அது என்னன்னு சொல்லு. சொல்ற அன்னைக்கு ஸ்வேதா எனக்கு கால் பண்ணா. எழுந்துரு. ஹலோ 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 ஆதர்ஷ், நான் தான் ஸ்வேதா பேசுறேன். சொல்லு. ஆதர்ஷ், நான் ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டேன் ஆதர்ஷ். எனக்கு ரொம்பவும் பயமா இருக்கு ஆதர்ஷ். என்ன சொல்லிட்டு இருக்க ஸ்வேதா? கொலை பண்ணாம அவளுக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் வேணுங்கிறா. அதனாலதான் அவளை என் கையாலேயே கொன்னுட்டேன். இப்ப போலீஸ் வந்தாங்கன்னா, என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆதர்ஷ். சீக்கிரமா வா ஆதர்ஷ், ப்ளீஸ். இப்ப நீ எங்க இருக்க? வீட்ல தான் இருக்க ஆதர்ஷ், சீக்கிரம் வா ஆதர்ஷ். சரி வரேன் இரு. ஓகே ஓகே ஃபைன். ஆதர்ஷ் வந்துட்டியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆதர்ஷ். என்னாச்சு ஸ்வேதா? இவளுக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் வேணுமா ஆதர்ஷ்? அதான் கோபத்துல கொன்னுட்டேன். ஆனா இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல ஆதர்ஷ். சரி லிசன், நீ கொஞ்சம் வெளியே போ. அது இல்ல ஆதர்ஷ். ஜஸ்ட் ரிலாக்ஸ். நானே பார்த்துக்கிறேன் எல்லாம். நீ வெளியே போ 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 போ. என்னாச்சு ஆதர்ஷ்? அவ இன்னும் சாகல.
இப்போ நம்ம என்ன பண்றது? அவ சாகலைன்னா பிரச்சனை இல்லை, அதான் முழுசா கொன்னுட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆதர்ஷ். எனக்கு கை கால போதுறது. ஏ, நீ இப்படி டென்ஷன் ஆனேன்னா பிரச்சனை பெருசாயிரும். நீ எதுவும் பயப்படாத, ரிலாக்ஸ் ஆரு. இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணணும், அதை நான் பார்த்துக்கிறேன். நீ ஒரு டோஸ் எடுத்துக்கிட்டு கூலாரு, ஓகேவா? இந்த பாடியை பேக் பண்றதுக்கு ஏதாவது பிளாஸ்டிக் கவர் இருக்கா? ஸ்டோர் ரூம்ல இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் கொண்டு வரேன். எடுத்துட்டு வா. ஏய், ஏய், நில்லு. ஏய், நில்றா. யாரா நீ? கொரியன் பாய். எல்லாத்தையும் பார்த்துட்டியா? பார்த்தேன். இந்த மர்டர் பத்தி எங்கேயாவது சொல்லணும்னு நினைச்சா இந்த மர்டர்ல உன் பங்கு இருக்குன்னு சொல்லுவேன். சரி, இதெல்லாம் எதுக்கு விடு, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் நம்ம. பாரு 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 பாரு. ஸ்மைல் ஸ்மைல் ஸ்மைல். இன்னும் ஒன்று எடுத்துக்கலாம் எனக்காக. ஸ்மைல் ஸ்மைல். தேங்க்யூ. ஏய் கொரியர், இத பத்தி எங்கேயாவது வாய திறந்த தெரியும்ல, இதுல உனக்கும் பங்கு இருக்கு. போ. நித்யா டெட் பாடியை என்ன பண்ண? அது எங்க யார் கண்ணிலையாவது பற்றுமோன்னு அவளை எரிச்சிட்டு பீச்ல அதை கலந்துட்டேன். ஸோ ஸ்வேதாவை கொன்னது ஆதர்ஷ். நீ பண்ணது கரெக்டு தான் அர்ஜுன். அன்னைக்கு நைட்டு நித்யாவை நான் தனியாக அனுப்பாமல் இருந்திருந்தேன்னா இன்னைக்கு நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஐ ஆம் த ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் த டெத். அப்பயும் நாங்கள் நிறைய தடவை சொன்னோம் காலையில் போகலான்னு. ஆனால் நீ வந்துருவேன்னு, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு எங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு போயிட்டா. சொல்லப்போனா உன்னை நித்யா விட்டு விலகி இருக்கவே இந்த கேஸ் தான் காரணம். ஐ எம் ரியலி சாரி ஃபார் யுவர் பர்சனல் லாஸ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ அண்ட் யூ டிட் த ரைட் திங். ஸ்வேதா மாதிரி ஒரு பொண்ணு உயிரோடு இருந்தா இன்னைக்கு நித்யாவோட சுச்சுவேஷன்ல வேற ஒரு பொண்ணு இருப்பா. அண்ட் டிபார்ட்மெண்ட் படி ஆதர்ஷ் ஒரு ட்ரக் டீல் கேங்க்ல முக்கியமான ஆள். இந்த மாதிரி ஆள் இறக்குறதுனால எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. ஆதேஷ்க்கு ஹோட்டலில் நடந்த பாண்டியா மர்டர் அண்ட் ஸ்வேதா மர்டர் லிங்க் இருக்குன்னு உனக்கு ஒரு க்ளூ கிடைச்சது. நீ அரெஸ்ட் பண்ண போனப்ப அவன் உன்னை அட்டாக் பண்ணிட்டான். அப்போ வேற வழி இல்லாமல் நீ அவனை ஷூட் பண்ணிட்ட. இதை எனக்கு லெட்டரில் எழுதி கொடு. ஆனால் சார், நீ எதுவும் யோசிக்காத அர்ஜுன். இந்த கேஸ் 30 க்ளோஸ்ட். இந்த பிளேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அர்ஜுன். ஆமாம். ஒவ்வொரு பொண்ணும் அவளை அவளே மறந்துட்டு ஹாப்பியா இருக்கிற மூமெண்ட் என்னன்னு தெரியுமா அர்ஜுன்? அவளுக்கு பிடிச்சவன் அவ பக்கத்துல இருக்கும்போது.
ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் ஒரு எண்ட் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு லைஃபுக்கும் ஒரு எண்ட் இருக்கு. அப்போ நம்ம கிட்ட இருக்கிறது நம்மளுடைய மெமரிஸ் மட்டும்தான். ஸோ லைஃப் எண்ட் ஆகலாம், ஆனா லவ் எண்ட் ஆகாது. அவர் லவ் இஸ் ஃபார் எவர் அர்ஜுன். Somewhere found you from the sky. Thought you to be my side. Somewhere found you shade for a while. Now I miss it, kills me alive. Please don't tear me in pieces. I wanna be alive. I miss those ocean eyes. It kills me ஹலோ. அர்ஜுன், புது கேஸ் ஒன்று வந்திருக்கு. கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் வரியா?